ஹலோ மக்களே, நேற்று நிலத்துக்கு போயிருந்தேன். நம்ம மிளகா தோட்டத்தில் அம்மா பாலக்கீரை வந்து பயிர் வச்சுருந்தாங்க. கொஞ்சமாக பறித்து வீட்டுக்காக கொண்டு வந்திருந்தேன். நைட்டே வந்து அந்த பாலக்கீரையை வச்சு ஏதாச்சும் சமைக்கலான்னு சொல்லி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டேங்க. கீரையை நல்லா கழுவிட்டு அது கூட இந்த மாதிரி வெங்காயம், தக்காளி, இஞ்சி, பூண்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு மிக்சியில் போட்டு சூடு ஆறுனதும் நல்லா குழன்னு அரைச்சி வச்சுக்கிட்டேன். இந்த டிஷ்ஷு நார்த் இந்தியாவில் ரொம்பவே ஃபேமஸுங்க. நான் பூனேயில் கொஞ்ச நாள் இருந்தேன். அப்போ எங்கள் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க எனக்கு இந்த டிஷ்ஷை வந்து சொல்லி கொடுத்தாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மேக்ஸிமம் சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றிட்டு நல்லா பெருசாக வெட்டினா உருளைக்கிழங்கு போட்டு லைட்டாக வந்து வதக்கி எடுத்து வச்சுக்கணும். நார்த் இந்தியா சைடில் பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு, பச்சை பட்டாணி, இந்த மாதிரி பாலக்கீரைலாம் ரொம்பவே ஃபேமஸுங்க. நிறைய டிஷ்ஷஸ் இந்த மாதிரி தான் செய்வாங்க. உருளைக்கிழங்கு வதக்கின அதே எண்ணெயில் வெங்காயம், தக்காளி, தேவையான மசாலாலாம் போட்டு நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா விழுது, அதையும் நல்லா சேர்த்து நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு, மிளகாய் பொடி மட்டும் சேர்த்து தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. கூடவே பச்சை பட்டாணியும் சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, சிம்பிளாக சூப்பராக இந்த டிஷ் வந்து ரெடி ஆகிடும். லாஸ்ட்டாக இறக்கும் போது கஸ்தூரி மேத்தி தூவி இறக்குனீங்கன்னா டேஸ்ட்டு சூப்பர் அட்டகாசமாக இருக்குங்க. சப்பாத்தி, தோசை, இட்லிக்கெல்லாம் சூப்பர் காம்பினேஷனாக இருக்கும். இப்போ வந்து பச்சை பட்டாணி சீசன்ன்றதுனால வீட்டில் ஆல்ரெடி பச்சை பட்டாணி இருந்ததுனால இந்த டிஷ்ஷை செஞ்சு பார்க்கலான்னு சொல்லி செய்ய ஆரம்பிச்சிட்டேங்க. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள். என்னோட ஹஸ்பண்ட் இந்தியன் ஆர்மியில் வேலை பார்க்குறாங்க. அதனால நான் ஒரு 4 இயர்ஸ் கிட்ட மகாராஷ்டிரா சைடு போயிட்டு இருந்தேங்க. அப்போ பார்த்தீங்கன்னா அதிகமாக சப்பாத்தி, இந்த மாதிரி பாலக், ஆலோ, இந்த மாதிரி டிஷ்ஷஸ் தான் நிறைய அங்கே வந்து சமைச்சு சாப்பிடுவாங்க. இங்கெல்லாம் நம்ம கடலை எண்ணெய் யூஸ் பண்ணுற மாதிரி அங்கே அதிகமாக கடுகு எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணுவாங்க. கிரேவி ரெடி பண்ணிவிட்டு சைட் பை சைட் நான் சப்பாத்தியும் போட்டு எடுத்துக்கிட்டே இருந்தேங்க. வீட்டில் இருக்கிறவங்கள சாப்பிட சொல்லிட்டேன். ஏன்னா எப்போவுமே சூடாக சாப்பிட்டாதாங்க நல்லாயிருக்கும். சப்பாத்தி போட்டு கொடுத்துக்கிட்டே இருந்தேன். வீட்டில் அப்பா, அம்மா எல்லாருமே சாப்பிட்டு முடிச்சுட்டு கடைசியாக நானும் வந்து போட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டேங்க. உங்கள் ஊர் சைடு இந்த பாலக்கீரை வந்து கிடைக்குமான்னு சொல்லுங்கள். இந்த பாலக்கீரைக்கு உங்கள் ஊரில் என்ன பேருன்னு கமெண்டில் சொல்லுங்கள். எங்கள் ஊர் சைடு வந்து பசலைக்கீரைன்னு சொல்லுவாங்க. இதை வந்து ஸ்பினச் அப்படின்னு இங்கிலீஷில் சொல்லுவாங்க. சென்னை மாதிரி சிட்டியில் அதிகமாக கிடைக்கும். பட் வில்லேஜ் சைடில் கொஞ்சம் ரேராக தாங்க கிடைக்கும்.